ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் நிறைய எஃப்எக்ஸ் ட்ரேடர். நேற்று என்னன்னா ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஆச்சு சார்ட் உங்களுக்கு சைடில் இருக்கும் பாருங்களேன். என்னன்னா அந்த இடம் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவலு. மார்க்கெட் வந்து கோல்டில் ட்ரேட் எடுத்தேன். நல்ல ஒரு சப்போர்ட் லெவலு. மார்க்கெட் சைடு வேஸில் தான் போயிட்டு இருந்தது. சரி, அங்கே ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கே அப்படின்ட்டு பையை போட்டவுடனே மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிச்சு. பையஸ் என்ட்ரி ஆகிட்டானுங்க. சரி, மார்க்கெட்டு போச்சு. சரி, நான் மேலே வந்து டிபி வந்து செட் பண்ணல, கீழேயும் ஸ்டாப்பில் செட் பண்ணல. சரி, க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா மேலே வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, அந்த ரெசிஸ்டன்ட்லேருந்து அவன் பட்டுன்னு கீழே இறங்கிட போகிறானுங்கோ செல்லர்ஸு. சரி, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் தான் அது. சரி, நான் என்ன நினச்சேன், சரி கீழே வந்துடும் போல் அப்படின்னு நினச்சேன். சரி, என்ன பண்ணிட்டேன், இந்த ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். மேலே அப்பு போனவொடனே நான் அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்டே போனவொடனே க்ளோஸ் பண்ணிட்டு சரி ஒரு 2 ட்ரேட் எடுப்போம் டவுன் டைரக்ஷனில் அப்படின்ட்டுன்னு செல்லு போட்டேன்பா. மேலே பட்டாருன்னு பிரேக் ஆகிடுமா ஃபக்கு. நான் என்ன பண்ணிட்டேன், அவ்வளோதான், அந்த ட்ரேட் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு $2 மிஸ்டப்பு, $2 க்ளோஸ் ஆகிடுச்சு. திருப்பி போடு பையை. பிரேக் ஆனவொடனே போட்டேன். சரி, க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டேன், ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிட்டேன் கைஸ். ஃபக்கு. ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டா உடனே பார்த்தீங்கன்னா படப்படன்னு கீழே இறங்கிடுமா. சரி, நடுவுலேயே வந்ததோட போதும்டா அப்படின்ட்டு க்ளோஸ் ஆஃப் பண்ணிட்டு ஐயோ அவ்வளோதான் ஓட்டேன், வெளியே வந்துட்டேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா $40 ப்ராஃபிட். சரி, ஓகே, டெமோவில் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அதான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும் கைஸ். பை.